Hi friends, long term earning up in Tamil. Welcome back to my channel. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா PAR அப்படின்ற ஒரு ட்ரேடிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ட்ரேடிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா மணி ஏர்னிங் பற்றினா நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஃப்ரீ பிளான் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு ஓகேனா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங். ஓகேங்களா, ட்ரேடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 600 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு 600 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் 600 ரூபாய் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். அது எப்படி எடுக்கலாம்னு சொல்கிறேன். ஓகேவா, இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 600 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பார்த்துடலாம். ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இங்கே இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 600 ரூபாய் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க. இந்த 600 ரூபாவை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல 600 ரூபாய் வந்துடும். அப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகேவா, இந்த இடத்துல நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன் பாருங்கள். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே போகும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து இந்த QR கோடை வந்து காப்பி பண்ண போகிறோம். இந்த QR கோடை காப்பி பண்ணிவிட்டு நம்ம பேமெண்ட்ஸை வந்து பேடிஎம்லையோ ஃபோன்பேலையோ நம்ம போய்ட்டு பே பண்ண போகிறோம். ஓகேங்களா, பேடிஎம்மில் ஃபோன்பேலலாம் வந்து ஸ்கேனர் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கேனர் கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் வந்து கேலரின்னு ஆப்ஷன் வரும். இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க இல்லையா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அந்த கேலரியில் சேவ் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் 600 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி நார்மலாக மற்ற அமௌண்ட்லாம் சென்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி சென்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து UPI டிரான்சாக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 நம்பர் வருங்க. இங்கே பாருங்களேன், ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல UPI டிரான்சாக்ஷன் நம்பர்ன்ட்டு இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த நம்பரை காப்பி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 நம்பர் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சப்மிட் கொடுத்துடணும். ஓகேவா, இந்த இடத்துல சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பேக் வந்து என்ன பண்ணலாம், அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு இதில் வந்து எப்படி வந்து இது பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், நடுவில் இருக்கு இல்லையா குவான்டிட்டி அப்படின்ட்டு குவான்டிஃபைன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா குவான்டிஃபைல கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் குவான்டிஃபை ட்ரேடிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். ஓகேவா, இப்போ இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, இங்கே பாருங்கள் டைமிங் ஓடிட்டுருக்கு இல்லையா, இங்கே டைமிங் ஓடிட்டுருக்கு. இந்த டைமிங் ஓடி முடிக்கிறதுக்குள்ளே இது வந்து நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வரும். இந்த டைமிங் ஓடுற வரைக்கும் பேசாமல் இருக்கணும், எதுவுமே பேக்லாம் போயிடாதீங்க, அப்படியே வச்சுட்ருங்க. இது வச்சு முடிச்சதுக்கப்புறமா டைமர் ஓடிட்டுருக்கு. இந்த டைமர் ஓடி முடிஞ்சதுக்கப்புறமா பாருங்கள், இதில் வந்து இன்னும் 21 செகண்ட்ஸ் இருக்குது. வந்து டைமர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும். ஓகேவா, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் பேசாமல் இருக்கணும். இப்போ 2:01 ஆகிடுச்சா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் இன்றைக்கி என்ன அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்துடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 21 ரூபா, சேலிங் ப்ரைஸ் வந்து 57 ரூபா, உங்களுக்கு வந்து 21 ரூபா வந்திருக்கு, அதாவது 34 ரூபா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் வரும். ஓகேங்களா, இது வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் தான் இந்த மாதிரி வரும். 34 ரூபா வந்திருக்கு இன்றைக்கி. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வரும். இது வரும்போது நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும், நம்ம ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டும் இந்த இதில் வர அமௌண்ட்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் வரும் ஒரு நாளைக்கும். ஓகேவா, இப்போ வந்து 600 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு இன்றைக்கி ஜாயின் பண்ண அன்றைக்கே வந்து ட்ரேடிங் பண்ணலாம். பண்ணும்போது உங்களுக்கு வந்து 30 ரூபா கிடைக்குது இல்லையா, அப்போ வந்து 630 ரூபாவாக கணக்காகிடும். ஓகேவா, அப்போ திருப்பியும் நாளைக்கு வந்து ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு 630 ரூபாவோடைய வேல்யூ தான் வந்து ட்ரேடிங்கில் வரும். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா, அடுத்தது வித்ரா போடுறதை பற்றி பார்க்கலாம். இது முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து வித்ரா போட போகிறீங்க. வித்ரா எப்படி போடுறது அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க இல்லையா, அதிலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வருங்க, இங்கே வித்ராவல்னு இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமு, வித்ரா போடுறதுக்கு முன்னாடி உங்கள் டீட்டெயிலெலாம் கொடுங்க. அக்கௌண்ட் நம்பரு, IFSC கோடு இதெல்லாம் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட்டு இதில் வந்து 300 மினிமம் வித்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ண, அதனால் என்னை ஆட் பண்ண சொல்லி அதில் கேட்குது. ஓகேவா, இதில் வித்ராவல் வந்து மினிமம் வித்ராவல் பார்த்தீங்கன்னா 300 ரூபா இருந்தால் வித்ரா போட்டுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 300 ரூபா இருந்தால் வித்ரா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மண்டே டு ஃப்ரைடே தான் வித்ரா போட முடியும்.
7 அதுவும் 7 to 10 PM வித்ரா போட முடியும். நம்மளுக்கு வித்ராவில் வந்து சேம் அதே ஒரே நாளில் வந்து வித்ரா வந்துடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதில் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 20% பிடிக்கிறாங்க. ஓகேவா. இதுதான் கான்செப்ட். இவ்வளோ தான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்குன்னா ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா இதை ரெஃபர் பண்ணி இது பண்ணிக்கலாம். உங்களுடைய வேலட் பற்றி பார்த்துக்கலாம். உங்களுடைய டீமு பேங்க்கில் ஏதாச்சும் செட்டிங் இது பண்ண போகிறீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா இதில் போய் பண்ணிக்கோங்க. ஃபண்டு டீட்டெயில், டாஸ்க் டீட்டெயில் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணுறது மற்றதெல்லாம் இதிலே இருக்குது. ஓகேவா. இவ்வளோ தான். இதில் கஸ்டமர் சர்வீஸ்லாம் கிடையாது, வாட்ஸ்அப் குரூப்லாம் கிடையாது. ஓகேங்களா. இதில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஓகேவா. உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 600 தான். ரொம்ப அதிகமாகலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இதில் மினிமம் 600 மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒருவேளை நாங்கள் குரூப்பில் சொல்கிறோம், நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேனோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். இந்த மாதிரி ஆப்லாம் வந்து ஒரு 2 மந்த் ரன் ஆனாலுமே நல்ல ப்ராஃபிட் வரும். முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். ஓகேவா. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா. தேங்க்யூ.